மோட்டிவேஷன்னா எல்லாருக்கும் தெரியும். நம்ம ஒரு விஷயத்தை செய்கிறதுக்காக நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க, ஊக்கப்படுத்துவாங்க. நம்ம வீட்டில் அம்மா, அப்பா, அக்கா, தம்பி, தங்கச்சிகள் எல்லோரும் நமக்கு பண்ணுறது. ஸ்கூல் போகிறப்ப டீச்சர்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் பண்ணுவாங்க. காலேஜ் போகும்போது நம்மளோட ப்ரொஃபஸர்ஸ் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. ஆஃபீஸில் இருக்கும்போது நம்மளோட பாஸ் அண்ட் சீனியர் ஜூனியர்ஸ் நம்மளை மோட்டிவேட் பண்ணுவாங்க. நம்மளும் ஒரு செயலை செய்வோம், நம்மளும் அதில் வெற்றி அடைவோம். இதை திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிற மோட்டிவேஷனுங்கிறது நம்ம மனசுக்குள்ளே நமக்காக எழுதுகிற மோட்டிவேஷன், நமக்கு கொடுக்குற ஊக்கம். அது ஊக்கமுடைமை அப்படிங்கிற அதிகாரத்தில் குறள் 595 என்ன சொல்லியிருக்காருன்னா, வெள்ளத்தனைய மலர் நீட்ட மாந்தர்த்தம் உள்ளத்தனைய துயர்வு அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதுக்கு என்ன அர்த்தம்? அதாவது ஒரு குளத்தில் ஒரு தாமரை இருக்குது. அந்த தாமரையோட தண்டின் நீளம் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா, அந்த குளத்துக்கு எவ்வளோ ஆழம் இருக்கோ அவ்வளோ இருக்கும் அதோட தண்டின் நீளமும். அந்த குளத்தோட நீர்மட்டம் உயர உயர அந்த தாமரையோட தண்டின் நீளமும் உயரும். அந்த தாமரை எப்பவும் உயர்வாகவே தான் இருக்கும். அதே மாதிரி நம்ம உள்மன ஊக்கங்கிறது எவ்வளோ ஆழமாக எவ்வளோ உயர்வாக இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வெற்றி செயல் எல்லாமே இருக்கும்னு திருவள்ளுவர் சொல்கிறார். அதனால உங்களோட உள்மன ஊக்கம் அப்படிங்கிறத எப்பவும் ரொம்ப உயர்வாக வச்சுருங்க. நல்லா அதிகமாக ஊக்கப்படுத்துங்க. அதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வெற்றி, உங்களோட உயர்வு எல்லாமே தீர்மானிக்கப்படுகிறது. அனைவருக்கும் வெற்றி கிடைக்க வாழ்த்துக்கள்.